காலச்சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடியது இந்த கடகம் ராசி. இந்த கடக ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி பயிற்சி அப்படின்னு 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்கு. இந்த முக்கிய கிரகங்களோட பயிற்சியால் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் நிதி சார்ந்த விஷயத்திலையும் உங்களோட குடும்ப உறவுகள், கல்வி, தொழில், வியாபாரம் இது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகள் பாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தின் கிரக நிலைகள்: மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் வக்ர பயிற்சியை தொடங்க போகிறார். மார்ச் 14 சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். மார்ச் 15 புதன் பகவான் மீன ராசியில் வக்ர பயிற்சியை தொடங்க இருக்கிறார். மார்ச் 29 சனி பகவான் 2 வருஷத்துக்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். எவ்வளவு கிரக நிலை மாற்றங்களும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் இந்த கிரக பயிற்சியின் காரணமாக உங்களோட ராசிக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களும் இருக்குது, பலவிதமான கவனமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா அந்த விளைவுகள்லேருந்து நம்ம தப்பிக்க முன்கூட்டியே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவு. அந்த வகையில் கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம், ஆயில்யம் வரைக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைஞ்சு காணப்படுறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகு சேர்க்கையும் ஏற்பட போகுது. வருமானம் இதன் மூலம் திருப்தி தரும் வகையில் அமையும். ஆனாலும் பல சங்கடங்களை நீங்கள் எதிர்கொண்டு அதன் முடிவில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். இந்த பாதகமான விளைவிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க சேர்ந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். திங்கள் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கும். சந்திர பகவான் தான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அம்மன் உங்களோட ராசிக்குரிய கடவுளாக இருக்கிறதுனாலையும் திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு பல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே உடைத்தெறிக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அம்மன் உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் அம்மனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். அதே போல் வரக்கூடிய செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கச்சிதமாக செய்யணும். உங்களோட ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் செய்யும் யோகம் இருக்கும். மகான்களின் ஆசி கிடைக்கும். திருத்தீய ஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றி உண்டாக்கும் வகையில் அமையும். ஆயுள் ஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் சேர்க்கையும் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் ஏதாவது அவ்வப்போது வந்து செல்லும். கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபடணும். கூடிய வரையிலுமே இரவு நேரங்களில் வாகனத்தை ஓட்டுறதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தனியாக இரவு நேரத்தில் செல்றதையுமே நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா வண்டி வாகனத்தில் ஆபத்து வரக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் மெதுவாகவும் கவனமாகவும் இருக்க சொல்கிறோம். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவின் பலனாக எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் அமையும். உங்களுடைய குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். பேசாமல் இருந்த உறவினர்களுமே ஒன்று கூடி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சிறு சுப நிகழ்ச்சிகள் உங்களோட இல்லத்தில் நடப்பதற்கான வாய்ப்பும் அமையும். கல்வி அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு செல்லும் யோகமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பேரும் இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது வீடு மாத்திர வாய்ப்பு கூட கிடைக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச வீடாக கூட அமையும். கடகராசியில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனகாரகனான சனி பகவானும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால வேலை சுமை அப்படிங்கிறது சக்திக்கு மீறியதாக அமையும். ரொம்பவுமே நீங்கள் இந்த மாதம் கவனமாக செயல்படணும். பணிகளில் ஏதாவது சின்ன தவறு ஏற்பட்டால் கூட அதற்கு முழுமையான பொறுப்புமே நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களோட பணிகளை யாருக்கிட்டேயுமே
மற்றவங்கள செய்ய சொல்லி ஒப்படைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணிகளை நீங்களாக முன்னின்று நடத்துகிறதும் உங்களோட மேற்பார்வையில் அனைத்து விஷயங்களும் நடக்கிறதும் நல்லதாக இருக்கும். மற்றவங்க செய்கிற சின்ன தப்புக்குமே பெரிய பாதிப்பை நீங்கள் ஏற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. மேல் அதிகாரிகளோட கண்டிப்பு கவலையை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன தப்புமே உங்களோட இடமாற்றத்திற்கு சாத்தியக்கூற உருவாக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அஜாக்கிரதையாக செயல்பட்டுடாதீங்க, கவனமாக இருங்க. நீங்கள் கவனமாக செயல்படுறது இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருங்க. கவனமாக இருந்தீங்களா அந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்க முடியும். அதன் பிறகு தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வர்த்தக சம்பந்தமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் போகிறது மாதிரி இருக்கும். வெளி மாநிலங்கள் கூட செல்லும் வாய்ப்பு வரும். விற்பனையும் லாபமும் உங்களோட முயற்சியால் அதிகரிக்க செய்ய முடியும். அதற்காக கொஞ்சம் அலைச்சலுமே ஏற்படும். ஆனால் இரவு நேர பயணத்தை தவிர்த்துடுங்க. அலைச்சல் இருந்தாலுமே உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நீங்கள் வச்சுருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, இப்போ வெளியில் போகிறீங்கன்னா பேகெல்லாம் கொண்டு போவீங்க இல்லையா, அதில் பணத்தெல்லாம் வச்சாலுமே கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். கொண்டு போகிற பொருளாக இருந்தாலும் சரி, கொண்டு வர பொருளாக இருந்தாலும் சரி, கவனமாக இருங்க. புதிய துறைகளில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக கூட்டாளிகளுமே உங்களுக்கு தொழில் விஷயத்தில் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்திலையுமே உங்களோட கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏற்றுமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் அமையும். இந்த கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் அதுலேயுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ரொம்பவுமே முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கிறது சிறப்பான பலன்களை தக்க வைக்க பேருதவியாகவே அமையும். அதன் பிறகு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன், குரு, புதன் ஆகிய 3 பேருமே சுபபலன் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் யோகம் இருக்குது. வருமானம் உயர்ந்து காணப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு ஓங்கும். திருத்தீய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதுனால திருக்கோவில் நாதஸ்வர வித்வான்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஆன்மீக உபயன்யாசர்கள் ஆகியோர் அதிக நண்பர்களை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பையுமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி தரப்போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதன் பிறகு அரசியல் துறையில் இருக்க உங்களுக்கு சுக்கிரனோட பலம்ங்கிறது சுபபலன் பெற்றுத்தரும் யோகத்தில் இருக்குது. அதே தருணத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால கட்சியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயர்ந்து காணப்படும். தசா காலமும் புக்தியும் சாதகமாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கட்சியில் ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுமே உங்களுக்கு அமையும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால மறைமுக வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையாது. அதனால நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்லது. எந்த ஒரு சட்டவிரோத செயல்களுக்குமே ஆளாகாமல் இருங்க. உங்களோட கூட்டாளிகள் சொல்கிற விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சிந்திச்சு செயல்படுறது சிறப்பானதாக இருக்கும். மாணவ மாணவியருக்கு கல்வித்துறையில் தங்களோட படிப்பில் வச்சுள்ள ஆர்வம் அதிகரிச்சிருக்கும். கிரகங்கள் இந்த மாதம் முழுவதுமே சுபபலன் உங்களுக்கு பெற்றுத்தரதுனால படிப்பில் வியக்கத்தக்க நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. நேர்முக தேர்வுகள் இருந்தாலுமே சரியான விடைகளை அடித்து வெற்றிக்கனியை எளிதில் பறிக்க முடியும். பலருக்கும் படிப்பு முடிந்த உடனேயே வேலை கிடைக்கும் வாய்ப்பும் அமையும். படிப்பு விஷயத்துலையுமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நீங்கள் இந்த சமயத்தில் போட்டி பந்தயத்தில் சேரும் பொழுது வெற்றி பெறும் யோகத்தை பெறுவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாதம் நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறதுனால விவசாயத்துறை சிறப்பாக இருக்கும். சித்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும். பச்சிலைகளுக்கு நல்ல விலை உண்டாகும். ஆயுர்வேதத்தில் இருக்கிறவங்களுக்குமே பல வாய்ப்புகள் சிறப்பானதாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவான நிலையை இந்த மாதம் தர்றதுனால மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே அஷ்டம ராசியில் சூரியனும் சனியோட கூட்டணி சேர்க்கை இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான பிணிகள், சரும உபாதைகள், மாதவிடாய் கோளாறுகள், தலை சுற்றல் போன்றவை இருக்கும். உடலை வருத்தும் தக்க சிகிச்சையால் குணமாகும் வாய்ப்பையுமே நீங்கள் பெறுவீங்க. சின்ன சின்ன உடல் உபாதை அவ்வப்போது உங்களை தொல்லை கொடுக்கும்.
நீங்கள் இந்த சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கூடிய வரையில் வெளியில் செல்கிறதையும் குறைச்சிக்கோங்க. இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுறதை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும். தனியாக போகாதீங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வாய்ப்புகளை, சிறப்பான பயன்களை கொடுக்குது. இப்போ சொன்னோம் இல்லையா, எந்த விஷயத்தை தவிர்க்கணும்னு? ஆரோக்கியம், வெளியில் போகிறது, இரவு நேர பயணம், இதை மட்டும் தவிர்த்திங்கன்னா கூடுமான வரையில் உங்களோட முன்னேற்றத்துக்கு இது சிறப்பாக இருக்கும். பல இல்லைனால செயல்களை உங்களால் தவிர்க்க முடியும். வெள்ளிக்கிழமையிலையும் திங்கட்கிழமையிலும் அம்மன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். கடகராசி என்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை